வீடியோ பார்க்க போகிறோன்னா 40 ஆடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மொத்தம் பார்த்திங்கன்னா பெரிய ஆடுகள், சின்ன ஆடு, குட்டி ஆடுகள் எல்லாம் சேர்த்து மொத்தமாக 40 ஆடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு கால் பண்ணி கேளுங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண வேண்டாம், கால் பண்ணி எல்லாருமே கேளுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த 40 ஆடுகளும் பார்த்திங்கன்னா ஒரே தொழுவில் இருக்க ஆடு தான். இதுக்கு தடுப்பூசி, குடற்புழு நீக்கம் எல்லாமே பண்ணியாச்சு. எல்லாமே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள தொழுவில் தான் இருக்குது. நல்ல ஆடுகள் ஒரே தொழுவில் நீங்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க இல்லையா? நான் ஃபுல்லாக எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சவங்க கால் பண்ணி கேளுங்க. ஏதாவது டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது விலை தெரிஞ்சுக்கணும், மொத்தமாக கொடுப்பாங்களா இல்லை தனித்தனியாக கொடுப்பாங்களா அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் நம்பர் வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரிங்க. இந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா மொத்தத்துக்குமே எல்லா பெரிய ஆடுகள் பார்த்திங்கன்னா 6 பல்லுக்கு மேலே, 5 பல்லுக்கு மேலே, 5, 6 இந்த பல்லுக்கு மேலே எதுவுமே கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து நல்ல ஒரு ஆடுகள் தான். நல்ல உயரம் வாட்ட சட்டமான ஆடு. வீடியோலேயே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஒரே தெருவில் இருக்க ஆடு வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி இது கேட்குறவங்க உங்கள் ஊர், உங்கள் பேர் சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு கன்ஃபார்மாக வேணும்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. ஏன்னா வந்து வேறு ஆள் கேட்கும்போது அவங்களுக்கு நாங்கள் பதில் சொன்னோம்ல, அதனால் வந்து சொல்கிறேன். ஓகேங்க. நேற்று பார்த்த வீடியோவில் இன்றைக்கி அதோட பார்ட் 2 நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆடுகளுக்கு என்னென்ன மருந்து கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருந்தோம். இப்போ என்னென்னா பொதுவான நோய்களும் முதலுதவி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கழிசல் எதனால் வருது? காரணம் உங்களுக்கு தெரியுமா? அது எதனால்னா சுத்தமான தண்ணி இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வந்து ஒரு தீவனத்தை வந்து புதுசாக கொடுக்கும்போது கழிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் கழிசல் ஏற்படும். என்ன செய்யணும் அப்படின்னா, ஓஆர்எஸ் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுக்கணும். அதே மாதிரி சுத்தமான தண்ணி வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். டாக்டரோட ஆலோசனை கண்டிப்பாக கேட்டு பயன்பெறுங்க. சாப்பிடாமல் இருந்தால் காரணம் என்னென்னா, அதுக்கு வந்து ஒன்று காய்ச்சலாக இருக்கலாம், குடற்புழு நீக்கம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அதே மாதிரி அஜீரண கோளாறாக இருக்கலாம். உடனே காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். காய்ச்சல் இருந்தால், டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் நம்ம வந்து லேட் பண்ணக்கூடாது, டாக்டர்கிட்ட போய் காட்டணும். இல்லாட்டினா நம்ம ஏதாவது மாத்திரை இது வச்சுருந்தோன்னா அதுக்கு வந்து கொடுக்கலாம். அடுத்து இருமல், சளி. இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த குளிர்காலத்தில் வந்து குளிர்காலத்தில் மழை வரும்போது அந்த சீசனில் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் காற்றோட்டம் வந்து இருக்கணும், ஆனால் குளிர் வந்து அதிகமாக அடிக்கக்கூடாது. அடுத்து சினையாடுகளுக்கு வந்து என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படின்னா, சினையாடாக இருக்கும்போது அதுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதுக்கு வந்து குடற்புழு நீக்கம் வந்து கொடுக்கலாமா அப்படின்னா, டாக்டரோட ஆலோசனைப்படி நீங்கள் சினையாட்டுக்கு வந்து குடற்புழு நீக்க மருந்து கொடுங்க. ஓகேங்களா? அடுத்து கால்சியம், மினரல், இது ரெண்டுமே கண்டிப்பாக தேவை. அதோட டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கொட்டையை வந்து சுத்தமாக வச்சுருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுருக்கணும். இந்த ஆட்டு பண்ணையில் அதிகமாக பண்ணுற நிறைய தவறுகள் இருக்குது. என்னென்னா, அதாவது ரேண்டமாக மெடிசன் யூஸ் பண்ணுறது. டாக்டர்கிட்டே போக மாட்டாங்க, அவங்களே வந்து ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அவங்களே மெடிசன் கொடுத்து இது பண்ணிடுவாங்க. அது வந்து சில நேரம் செட் ஆகும், ஆனால் பல நேரம் வந்து அது ஆபத்தில் முடியும். அதனால் எப்பயுமே டாக்டரோட ஆலோசனைப்படி மெடிசன் வந்து கொடுங்க. அதிக டோஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா சீக்கிரம் சரியாருன்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து தப்பு. அடுத்து எக்ஸ்பைரி டேட்டு. அந்த எக்ஸ்பைரியான மருந்தை வந்து நம்ம பழைய மருந்தை வந்து ஆட்டுக்கு வந்து கொடுக்குறது, அதெல்லாம் தப்பு. நம்ம எக்ஸ்பைரியான அந்த மருந்தை வந்து நம்ம சாப்பிடுவோமா, இல்லை அந்த ஏதாவது சாப்பிடுவோமா? கிடையாதுல்ல. அதனால் அந்த தப்பை பண்ணாதீங்க. அடுத்து தடுப்பூசியை பார்த்திங்கன்னா அதிகமாக வெப்பம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து வேலை செய்யாது. அதனால் தடுப்பூசி வந்து அப்படி வந்து வைக்காதீங்க. ஒரே ஊசி எல்லா ஆடுகளுக்கும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ சிம்பிளாக நம்ம ஒரு வருஷத்துக்கு ஒரு ஷெட்யூல் மாதிரி நான் போட்டிருக்கேன். என்னென்னா, இப்போ ஜனவரி மாதம் வந்து நீங்கள் குடற்புழு நீக்க மருந்து கொடுக்குறீங்கன்னா
மார்ச் மாதம் வந்து மினரல் டானிக் வந்து கொடுங்க. ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு பிபிஆர் வந்து தடுப்பூசி போடுங்க. திரும்ப ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு டிவார்மிங் அதாவது குடற்புழு நீக்கம் பண்ணுங்கள். அடுத்து ஆகஸ்ட் மாதம் என்ட்ரோக்ஸ்மியா அந்த தடுப்பூசி இருக்கும் பார்த்திங்களா, அது போடுங்க. அடுத்து அக்டோபர் மாதம் திரும்ப குடற்புழு நீக்கம் பாருங்கள். அடுத்து டிசம்பர் மாதம் இந்த கோட் ஃபாக்ஸ் இருக்குல்ல, ஆட்டுக்கு அம்மை நோய் ஏற்படும் பார்த்திங்களா, அதோட தடுப்பூசி போடுங்க. இது வந்து எக்ஸாம்பிள் மட்டும்தான். உங்கள் ஏரியாவில் உங்கள் கிளைமேட்டுக்கு வந்து எப்படி செட் ஆகும் அப்படின்றத வந்து அதாவது கால்நடை மருத்துவரோட ஆலோசனைப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஷெட்யூல் வந்து நான் வந்து இப்படி பண்ணுங்க, அதாவது இப்போ கொடுத்தா 3 மாதம் கழிச்சு அந்த குடற்புழு நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எப்பப்போ எந்த இது போடலாம் அப்படி சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஆனால் உங்கள் கிளைமேட்டுக்கு தகுந்தாப்பில் மழை காலத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பிபிஆர் இன்ஜெக்ஷன், என்ட்ரோக்ஸ்மியா இதெல்லாம் போடலாம். இல்லாட்டா வெயில் காலத்துக்கு முன்னாடி போடுங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ஷெட்யூல் போட்டுக்கோங்க. ஆடு வளர்ப்பில் வெற்றி பெறணும்னா நல்ல தீவனம் இருக்கணும், நல்ல சுத்தமான கொட்டகை இருக்கணும், சரியான மருந்து, நேரம் தவறாமல் தடுப்பூசி. நம்ம மாட்டுக்கு தான் ஒன்றும் வராதே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறது. எப்போ வேணால் காய்ச்சல் வரும், எப்போனாலும் வந்து அம்மை நோய் வந்து இந்த வெயில் காலத்தில் எப்போனாலும் வரும். அதனால் வந்து தடுப்பூசிங்கிறது அப்பப்போ நம்ம போடுறது நல்லது. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கே சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துக்கோங்களேன், 1.5 மாதம் தடுப்பூசி, அடுத்து 2, 3 அப்படி சொல்லிட்டு அப்புறம் 1.5 வயசில், அடுத்து 5 வயசில் அப்படின்ற மாதிரி அந்தந்த வயசில் வந்து தடுப்பூசி வந்து போடுறாங்களே, அந்த மாதிரி ஆடுகளுக்கும் தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோய் வந்த பிறகு மருந்தை விட நோய் வராமல் பாதுகாப்பாக இருக்கிறது தான் சிறந்தது. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதை வந்து உங்கள் ஆடு வளர்க்கும் நண்பர்களுக்கும் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஆடு வளர்ப்பு டிப்ஸுக்காக என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடு விற்பனைக்கு இருக்குது, அதை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேணுங்கிறவங்க உடனே கால் பண்ணி உங்களுக்கு ஆடு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சந்தேகம் இருந்தாலும் ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆடு சம்மந்தமாக வீடியோ வேணும், அதாவது உலர்தீவனம் எப்படி, அடர்த்தீவனம் எப்படி, மருந்து எப்படி கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்லாம் கேட்குறீங்க. அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் ஊர் எங்கே இருக்குன்னா, சங்கரன்கோயில் டு திருவேங்கடம் ரோட்டுக்கு நடுவில் கரிசல்குளம் வில்லேஜ், அதுதான் எங்கள் ஊர். அதில் உள்ளே வந்தீங்கன்னா ஐயாபுரம், அதில் தான் எங்கள் ஊர் இருக்குது. அங்கே வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே ஆடு இருக்கும், மாடு இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து அவங்க ஊர் தான் அப்படி சொல்லிட்டு. ஓகேங்க, ஆடு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.